வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா சக்தி திருமகன். சக்தி திருமகன் படம் ரசிகர்களிடையே வெளியாகி என்ன மாதிரியான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னா அந்த அவன் வந்து ஒரு நாலேஜ் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா அவன் ரிவெஞ்ச் எடுக்கிற விதம் வந்து எல்லா மக்களுக்கும், சுற்றி உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் பயன்படுற வகையில் இருக்குன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருண் பிரபு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடி அருவி படம் எடுத்திருப்பாரு. அருவி படத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக சமுதாயத்துக்கு ஒரு ஒரு புது விஷயத்த இப்படிலாம் கூட இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பெருசாக யோசிக்காமல் நமக்கு அன்றாட தெரிஞ்ச விஷயங்களை பெருசாக நம்ம நோட் பண்ணாமல் விட்ட விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ஒரு கதையாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி சார் பக்காவாக நடிச்சிருக்காரு. அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் செட்டிலாக இருந்தாலும் படத்துக்குன்னு வந்துட்டால் நல்லா நடிப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இவர் வாகை சந்திரசேகர் ஒரு போராளியாக நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம காதல் ஓவியம் ஓல்டு மூவியில் நடிப்பார் இல்லைங்களா, கண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரு, அவர் வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு. இதில் அவங்கெல்லாம் வந்து ஓகே ரகமாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா இது மியூசிக் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ரொம்ப சுமாராக தான் இருக்குது. பாடல்கள்லாம் பெருசாக எடுப்படல. ஒரு 15 இயர்ஸ் பேக் அவர் போட்ட பாட்டுலாம் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அது பரவாயில்ல, இந்த கதைக்கு வந்து ஓகே, இது பெருசாக தெரிஞ்சிக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்ட்ரஸை காட்டுறாங்க. திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு சிஐடி போலீஸ் ஆஃபீஸராகவோ ஏதோ ஒரு இவருக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒரு டீட்டெயிலிங்காக எளிமையான மக்களுக்கு புரிகிற விதமாக சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு அநியாயம் நடந்துருது அப்படின்னா அவன் வந்து அவனுடைய குழந்தை வந்து யாரால வந்து வளர்க்கப்படுறாங்களோ அதை பொறுத்து தான் அவன் பழி வாங்குவான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு படம்லாம் நம்ம பார்த்தோம்னா வந்து அப்பாவை கொல்லப்பட்டான்னா ஒன்று பையன் வந்து அவங்கள யாரை கொண்டாங்களோ, அப்பாவை யார் கொண்டாங்களோ அவங்கள கொல்ற மாரி காமிப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு நாலேஜபிள் ஒரு ஒரு போராளியால் வளர்க்கப்பட்ட குழந்தை தான் பெற்றவர்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அந்த அநியாயம் வந்து யாருக்குமே திரும்ப நடக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பழி வாங்கணும். எப்படின்னா ஒரு 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 சமுதாயத்தில் ஒரு கெட்டது நடந்து போச்சு அப்படின்னா அந்த கெட்டது வந்து பார்த்திங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய குழந்தை அந்த மாதிரி மற்றவங்க யாருமே அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து திரும்ப பழி வாங்கினாதான் அது கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய நல்ல படம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய மார்க்குகள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 7 கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நல்ல படம், எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.